இன்னைக்கு ஃபர்ஸ்ட் உள்ள வந்த உடனே பாரதிராஜா சார் காஸ்டியூம் பார்த்து டக்குன்னு எனக்கு இன்செக்யூர் ஆயிடுச்சு. நான் தான் ரொம்ப ஸ்டைலாக போட்டு விடுறேன்னு பார்த்தா டக்குன்னு ஸ்டைலாக வந்துட்டாரு. நான் உடனே சார் என்ன சார் என்னோட யங்கா போட்டு வந்துட்டீங்கன்னு எனக்கு இப்போ இன்செக்யூர்டாக இருக்குது சார் உங்களை பார்த்துட்டு. அப்படியே ஆயிடுச்சு. ரொம்ப யூத்தாக இருப்பார். அதுவும் பொண்ணுங்கள்லாம் வந்தால் ரொம்ப யூத் ஆயிடுவார். செல்லோன்னு கூப்பிட்டாரு. நான் பார்த்தேன் இவன் நான் கூப்பிடுறாரு போல இருக்குன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் உன்னதான்டா அப்படின்னாரு. ஓகே ஓகே என்னதான் கூப்பிட்டுருக்காரு. அப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆச்சு. ஆக்சுவலி அவரை பயங்கரமா மறைச்சு வச்சிருக்காங்க ட்ரெய்லர்ல. இந்த படத்தோட உண்மையான ஹீரோ பாரதிராஜா சார் தான். அவருக்கு நானும் தீனாவும் வில்லனா நடிச்சிருக்கோம் இந்த படத்துல. இதெல்லாம் மறைச்சு வச்சிருக்கோம். படம் பார்த்தா ஷாக் ஆயிடுவீங்க. சக்தி சார் சொன்னாங்க அவர் நேஷனல் அவார்ட் நடிப்புக்கு வாங்கணும்னு. இதை நான் சொல்லிட்டே இருக்கேன். இந்த படம் கண்டிப்பா அவர் நேஷனல் அவார்டு வாங்குவார். போகும்போது கூட்டு போங்க சார். கழட்டி விட்டு இவன் நான் வண்டி கூட்டு போவாதீங்க. ஸ்பாட்டுக்கு வந்துட்டாருன்னா பயங்கர கேலப்பா இருக்கும். அவரை பார்த்தோன்னே அந்த ஊர் லேடிஸ் எல்லாமே அவர்கிட்ட பேச போயிடுவாங்க. எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது அவர்கிட்ட பேசுறதுக்கு. நானும் தினம் அப்படியே ஓரமா நின்று பார்த்துட்டு இருப்போம். நம்ம கூட வந்து பேசுவாங்களா சார் அப்படின்னு. ஸோ எல்லா பெண்களின் மனம் கவரும் எங்கள் இயக்குனர் இமயம் அவரோட நான் நடிச்சது, அந்த நாட்கள் ஸ்பெண்ட் பண்ணது நான் பொக்கிஷமா வச்சுப்பேன். ஏன்னா there is so much to learn from him. இப்போ கூட கார்ல திருச்சியிலேருந்து வரும்போது அவரோட ஆல்பம் தான் கேட்டுட்டு இருந்தேன். முதல் மரியாதை கேட்டுட்டு இருந்தேன். அவ்வளோ கற்றுக்க வேண்டியது இருக்கு. அவரும் ராஜா சாரும் பண்ணுங்க. அதை தாண்டி சினிமாவில் ஒரு ஆல்பமோ படமோ எவனுமே பண்ணவும் முடியாது. தமிழ் சினிமா மியூசிக் ஒரு கம்போசராக வரணும்னா பாரதிராஜா இளையராஜாவோட காம்பினேஷன் ஆல்பமை தாண்டி இன்னும் யாரும் பண்ண மாட்டாங்க. இது வந்து ரெஃபரன்ஸ். ஸ்டைல்னா சிகப்பு ரோஜாக்கள், டிக் டிக் டிக்கு, நேட்டிவிட்டினா முதல் மரியாதை, 16 வயதுல என்ன எல்லா ஜானரையும் பண்ணிட்டாங்க. இவங்க பண்ணாத ஜானரே இல்லை. ஸோ ஒரு வாட்டி நான் அவர்கிட்ட கேட்பேன், சார் இந்த சுச்சுவேஷன் எப்படி சார் சொல்லி வாங்கினீங்க சார், இந்த சுச்சுவேஷன் எப்படி சார் சொல்லி வாங்கினீங்க சார், இதுக்கு இது ரெஃபரன்ஸா சார், சார் இதுக்கு இந்த பாட்டுல இருந்து இன்ஸ்பயர் பண்ணீங்களா சார். நான் கேட்டே இருப்பேன். ஆனா அவர் வந்து அவ்வளோ பொறுமையா சொல்லுவார், அழகா சொல்லுவார். இதை நான் எப்படி வாங்கினேன், இது எப்படி வாங்கினேன். ஸோ அவருக்கு வந்து மறைச்சி எதுவுமே கிடையாது. இது வெரி ஓப்பன். ஸோ தேர் இஸ் சோ மச் டு லேர்ன் ஃப்ரம் ஹிம். ஹி இஸ் an encyclopedia, ஹி இஸ் a dictionary. தமிழ் சினிமாவுடைய கிராமர் புக் அவரும் ராஜா சாரும். ஸோ அவங்க கிட்ட தான் நாங்கள் கற்றுக்குறோம். நானும் அந்த பயோபிக் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். ஏதாவது கேமியோ இருந்தால் சொல்லுங்க சார். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரானரி ரோல் பண்ணியிருக்காங்க சார். அது எல்லாமே இதுக்கப்புறம் ரிவீல் ஆகும். பி.வி. சங்கர் வந்து ஒரு பெரிய உழைப்பாளி. எவ்வளோ பெரிய உழைப்பாளினா அவன் ஹெல்த்தை டிட்டோரியேட் பண்ணிட்டு வேலை செய்வான். நான் ஒரு வாட்டி அவன் ஸ்கெடியூல் முடிச்சுட்டு வரும்போது அவனுக்கு நான் மல்டி வைட்டமின்லாம் வாங்கி கொடுப்பேன். டே சாப்பிட்றா ப்ளீஸ்ரா, ஏன்டா இப்படி இருக்க அப்படி சொல்லுவேன். ஏன்னா அப்படி உழைப்பான். அவருடைய கேமராமேன், அவருடைய காம்போசிஷன் சென்ஸ் ஒரு ஃப்ரேமும் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ எக்ஸ்ட்ரானரி கேமராமேன். அவரு இட்ஸ் கிரேட் டேலண்ட். அவனுடைய உழைப்பு எல்லாமே வெளில வரும். இஸ் நாட் அ நார்மல் பர்சன், நாட் அ நார்மல் கை. இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டைரக்டர் அண்ட் டெக்னீஷியன் இன் தமிழ் சினிமா, இந்தியன் சினிமா. அண்ட் இவானா நாச்சியாருக்கு அப்புறம் இப்போதான் வேலை செய்கிறோம். அவங்க வந்து ஷீஸ் அ வெரி நைஸ் ஆர்டிஸ்ட். நல்லா, அதாவது இவ்வளோ சின்ன உருவத்துக்குள்ள இவ்வளோ டைனாமிக்ஸ் இருக்குமா. அடிக்கிறா, வந்து திட்டுறா, பயங்கர பவரா இருக்கா. ஸோ இவ்வளோ சின்ன உருவத்துல இப்படி ஒரு பவரா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ரொம்ப நல்ல ரோல் அவங்களுக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தீனா நல்லா சமைப்பாரு. சொல்ற எல்லா படத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவாருன்னு போனே எடுக்க மாட்டான். கிங்ஸ்டன்ல வந்து ஷூட்டுக்கு முன்னாடி நான் சொல்றேன், அண்ணன் நான் கொஞ்சம் ஒரு ஹீரோ ஒரு படம் பண்றேன்னு, அதனால நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அவ்வளவுதான் சொல்லுவேன் அப்படின்ட்டா. ஏய் நாளைக்கு ஷூட்ரா, எனக்கு நான் என்னடா செய்வேன், நான் வந்து ஹெல்ப் பண்றேன் பாத்துக்கலாம் அப்படின்னு கட் பண்ணிட்டான். ஏன்னா ரொம்ப ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரு. சத்தியமங்கலம் வந்து நாங்க 2 பேரும் ரூம் மேட்ஸ். தங்கறதுக்கு இடம் இருக்காது. ஏதாவது ஃபாரஸ்ட் குவார்டர்ஸ்ல தங்கிட்டு இருப்போம். யாருக்குமே தங்கறதுக்குலாம் இடம் இருக்காது. என்ன கிடைக்குதோ அவ்வளவுதான். ஹி யூஸ்ட் டு குக் ஃபார் மீ. அதுக்கப்புறம் மார்னிங்லாம் ரொம்ப ஃபன்னா இருப்பான். நைட்டெல்லாம் கொஞ்சம் இமோஷனல் ஆயிடுவான். ஒரு 8:30 மணிக்கு மேல இமோஷனல் ஆயிடானா அவனை நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது. அவ்வளவு இமோஷனல் ஆயிடுவான். ஸோ இஸ் அ கிரேட் டேலண்ட். போனை எத்தனை நல்லா இருக்கும் அப்படின்னா, எத்தனை படம் உனக்கு நான் சொல்றது. ஆனா இந்த ஒரு படம் தாங்க சேர்ந்து நடிச்சிருக்கோம். நான் ப்ரொடியூஸ் பண்ற படம் எல்லாமே கேட்டேன். ஒரு 6 படம் கேட்டேன். டேட்டை கொடுக்க மாட்டேங்கிறான். டேட்டை கொடுங்க சார். ஸோ டெஃபினட்டா இட் வில் பி ஒன் ப்ராமிசிங் ஃபிலிம். டெஃபினெட்லி P.V. Shankar is someone to watch out for, and I would like to thank all the artists, all the technicians who work. Thanks Nehan sir, thanks all the Sam Lokesh, எனக்கு கிங்ஸ்டனும் அவர் தான் பண்ணுறாரு. பேச்சுலர், சிவப்பு மஞ்சள் பச்சை, அவர் கூட பண்ண எல்லா படங்களுமே எனக்கு என்னுடைய, நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம், எந்த பாயிண்ட்லேருந்து அதை வைக்கணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஸ்டைல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் மாறும். சில பேர் டைனமிக்காக பண்ணுவாங்க, சில பேர் வந்து அது இவால்வ் ஆகி பண்ணுவாங்க. ஸோ
என்னுடைய ஒரு வாட்டியும் என்னை வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ்னு அவருடைய எடிட்டிங்கில் வர படங்களில் வந்து எனக்கு பத்திரிகைகளில் எழுதுனாங்க. தேங்க்ஸ் சாம், தேங்க்ஸ் டு தி ஆர்ட் டைரக்டர், தேங்க்ஸ் டு த ரைட்டர்ஸ். ஸோ படத்தை April 4 தியேட்டரில் பாருங்கள். ரிலீஸருக்கு வந்து இது ஒரு ப்ராஃபிட்டபிள் படமாக அமையும் நான் நம்புறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி கல்வன் படம் பற்றி பேசணுன்னா ஐ திங்க் 2020 நவம்பர் மாதத்துக்கு தான் போனோம். இன்றைக்கி தான் நாங்கள் சத்தியமங்கலம் ஊரில் அத்தனை கடம்பூர் என்ற கிராமத்தில் பூஜா போட்டு கல்வன் படம் ஸ்டார்ட் பண்ணது. அந்த ஊர் ஆக்சுவலி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருந்தது. எப்படின்னா எங்கே பார்த்தாலுமே பா அப்படின்னு சொல்ல ஒரு அந்த மாதிரி இருந்தது. ஸோ அங்கே ஷூட் பண்ணதே வந்து எங்கள் டீமுக்கும் இந்த படத்துக்கும் ஒரு விஷுவல் அட்வான்டேஜாக இருந்தது. அண்ட் ஐ பிலீவ் எங்கள் டைரக்டர் அண்ட் டிஓபி சங்கர் சார் வந்து அந்த அழகை மேக்ஸிமம் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் எங்களுக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் தேவைப்பட்டுச்சு இந்த படம் கம்ப்ளீட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ப்ரொடியூசர் சார் சொன்ன மாதிரி என்னென்னா நிறைய பெர்மிஷன் இஷ்யூஸ், அன்எக்ஸ்பெக்டட் கிளைமேட்டிக் சேஞ்சஸ், திடீர்னு மழை வரும், அப்புறம் வெயில் வரும், அண்ட் நடுவில் கொரோனா வேற வந்துடுச்சு, அதனால பிரேக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்ததுனால இப்போதான் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் ஜிவி கூட எனக்கு இது 2வது படம். நாச்சியாரில் தான் ஃபர்ஸ்ட் நான் அவங்க கூட ஒர்க் பண்ணது. அப்போ வந்து ஆக்சுவலி அவர் கூட நிறைய எல்லாம் பேசல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பால சாரோட படங்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக டிசிப்ளின்டாக தான் இருந்தது. அண்ட் இந்த படத்தில் வந்து பட் வி பிகேம் குட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ரொம்ப அழகான மியூசிக் இந்த படத்துக்காக அவங்க பண்ணியிருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கு வந்து கட்டழகு கருவாச்சி சாங் ரொம்ப பிடிக்கும். அவங்க காரில் எப்போவுமே அது மட்டும்தான் போட்டுட்டு இருக்காங்க. நான் இன்னொரு பாட்டு வேங்கன்னு கேட்டாலுமே அவங்க இல்லை, இந்த பாட்டு எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எப்போவுமே அதுதான் போடுறாங்க. அண்ட் தீனாவும் ஜிவி அவங்க 2 பேரும் சேர்ந்து செட்டில் இருக்கும்போதே கலகலப்பாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக ஏதாவது சொல்லி காமெடி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால ஒரு சீனில் ஆக்சுவலி சங்கர் சார் வந்து தீனாவை தள்ளி வச்சாங்க, அவங்க கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் நடந்திருக்கு. அண்ட் இந்த படத்தில் ஜிவி வந்து கெம்பன் கேரக்டர் பண்ணுறாங்க, தீனா வந்து சூரிங்கிற கேரக்டர் பண்ணுறாங்க. கெம்பனுக்கு சூரி நண்பனாக இருக்கிற மாதிரி இந்த பாலாமணிக்கு நந்தியாக நிவேதிதா இருந்தாங்க. நிவேதிதா புஷ்பாங்கிற கேரக்டர் பண்ணுறாங்க. அவங்க கூட நாங்கள் ஷூட்டிங் பண்ணுற இடத்துல ஹோட்டல்ஸ் எல்லாம் கிடையாது, வீடு, கெஸ்ட் ஹவுசஸ் அந்த மாதிரி தான் ஸ்டே பண்ணது. நான் ஸ்டே பண்ண வீடு வந்து ஒரு பாப்கார்ன் இருக்குல்ல, கார்ன், அந்த கார்ன் தோப்பு நடுவில் இருந்தது. ஸோ நானும் நிவேதாவும் சேர்ந்து பாப்கார்ன் எல்லாம் பண்ணியிருக்கோம், நிறைய சமையல் பண்ணியிருக்கோம். ஸோ கல்வன் வந்து எனக்கு நார்மலான ஒரு ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, டிஃப்ரெண்டான ஒரு கிராமம், ஒரு ஹாம்லி ஃபீல் தான் இருந்தது. ஸோ அண்ட் பாரதிராஜா சார் கூட எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு சாரி என்னோட தமிழ் திடீர்னு எங்கேயோ போயிடுச்சு. ஐ காட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் ஹிம். அது வந்து ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காகவும் ஒரு ஆனராகவும் நான் கண்டுக்கிறேன். தேங்க்யூ பாரதிராஜ். அவங்க வந்து எனக்கு சில இடங்கள் வந்து இப்படி பண்ணுமா, இந்த ஆங்கிள் நீ பார்த்துக்கோ, இந்த மாதிரி கண் வச்சுக்கோன்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு சான்ஸ், அது எனக்கு கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் என்னோட டைரக்டர் சங்கர் சார் ஃபார் காஸ்டிங் மீ அஸ் பாலாமணி. அண்ட் தேங்க்யூ தில்லி சார் ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் மூவி. நிறைய பேருக்கு தேங்க்யூ சொல்ல வேண்டியதாக இருக்குது. சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி, திங் மியூசிக், டீம் ஆஃப் டெக், அப்புறம் இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர், எடிட்டர் சுபியக்கா, ரோஹிணி, வேற விட்டு போயிட்டோமா யாரையாவது? ஜென்ரலாக ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ டு எவ்ரிபடி. அண்ட் April 4 வந்து படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் கல்வன் படத்தில் கெம்பனும் சூரியன் சேர்ந்து நிறைய பொருட்கள் தேடி இருக்கும். April 4 ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஆடியன்ஸோட ஹார்ட்டும் திருட வருவாங்க. அதை நீங்களே சந்தோஷமாக கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கும் சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ யுவன் அவர்களே, ரொம்ப ரொம்ப நன்றி, சூப்பராக பேசுனீங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் விட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. ஒரு நாளைக்கு 5 ஆப்பிள் ஜூஸ் வாங்கி கொடுத்த ஸ்ரீதரன் விட்டுட்டீங்களா? பேனருக்கு முன்னாடி கட்சி போட்டு ஆகிட்டு இருக்கிறாரு. ஸோ நீங்கள் அடுத்த வாட்டி அவருக்கு ஆப்பிள் ஜூஸ் கொடுத்தா நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, சூப்பர் க்யூட்டாக இருக்கீங்க. தேங்க்யூ.